சில பொருட்களை, உணவுப் பொருட்களை நம்ம சேமிச்சு வச்சிருக்கிறோம். விருந்தினர் எப்ப வேணா யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம். அப்படி வந்தாங்கன்னா அவர்களை உபசரிக்கணும். அவர்கள் மனம் குன்றாமல் அவர்களுக்கு நாம் உணவு பரிமாற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்துல இருந்து விருந்தினரை நாம் என்ன பண்ணணும், உபசரிக்கணும்னு சொல்றாருங்க. ரொம்ப அற்புதங்க. இதை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். விருந்தினர் வந்தா அவர்களை வாங்கன்னு சொல்லணும், அவர்களை உட்காருங்கன்னு சொல்லணும், அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், அவர்களை இன்முகத்தோடு வரவேற்கணும் அப்படின்றத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அதுதான் சொல்றாரு பாருங்க, ரொம்ப அற்புதங்க. இன்னொரு முறை சீர்பிரித்து பொறுமையா வாசிக்கிறேன், உங்களுடைய ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். விருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு சொல்றாரு. மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் முனைவர் ப. மொய்தீன் பாஷா. நன்றி.